வணக்கம். இன்றைக்கு டாக் வித் முத்தலிஃப் 50வது எபிசோட். உங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆதரவு, அண்ணனோட ஆதரவுனால இந்த தமிழன் பல்ஸோட முயற்சி இன்னைக்கு 50வது எபிசோடை நம்ம தொட்டிருக்கோம். சப்ஸ்கிரைபர் நீங்கள் கொடுக்குற அந்த ஆதரவு கமெண்ட்ஸில் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை தருது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்றைக்கு நம்ம பல்வேறு விஷயங்களை பேச இருக்கோம். அதுக்கு முன்னாடி அண்ணன் வணக்கண்ணே. வணக்கம். முதல்ல வாசகர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு 50வது எபிசோடுன்றது குறுகிய காலத்தில் உண்மையிலேயே நல்ல ஒரு இதாக இருக்குது. கூடிய வரைக்கும் நம்ம நடக்கிற அரசியல் நிகழ்வுகளை அதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பேசுகிறோம். அதே மாதிரி சார்பு கிடையாது, எந்த சார்பும் இல்லாமல். ரெண்டாவது, ஒரு விஷயத்தை தெளிவாக அது சம்மந்தமாக ஹோம்ஒர்க் பண்ணி என்ன பண்ணுன்றதை பண்ணுறோம். இது நான் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருந்தது. அந்த இது இப்போ நீங்கள் இணைஞ்சி பண்ணுறீங்க. உங்கள் கேள்விகள் நல்லா இருக்குது, உங்களுடைய ஹோம்ஒர்க்கும் நல்லா இருக்குது. இன்னும் நம்ம மேலும் மேலும் டீட்டெயிலாக கொடுக்க பார்ப்போம். சில விஷயங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாசகர்கள் கேட்டால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இந்த விஷயம் பற்றி பேசுங்க, அந்த விஷயம் பற்றி பேசுங்கன்னு. அது ஒன்று. இன்னும் வருது தேர்தல் காலம். கிட்டத்தட்ட நம்ம பேசுகிறது பல விஷயங்கள் நடக்குது. இப்போ தாவேகா உள் விவகாரங்கள்லேருந்து தாவேகா என்ன செய்யணும், இந்த மாதிரி சொன்ன விஷயங்கள் கூட ஏதோ நம்ம பேச்சை கேட்டு நடக்கிற மாதிரி போகுது. அந்த மாதிரி விஷயங்கள், கூட்டணி சம்மந்தமாக பேசுகிறது, அப்புறம் ஒவ்வொருத்தரை பற்றியே ஒரு அனலைஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம சொல்கிறது 90% பொருந்தி வருதுன்றது ஒரு பெருமைக்குரிய விஷயம். மேலும் இதே மாதிரி உண்மை தகவல்களை, உள் தகவல்களை கொடுக்க பார்ப்போம். இன்றைக்கும் தாவேகா பற்றி சில உள் தகவல்கள் இருக்குது, நம்ம பேசுவோம். கண்டிப்பாண்ணே. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிண்ணே. நாங்கள் இந்த சேனல் ஆரம்பித்து இப்போ ஒரு 10 மாதம் ஆச்சு. இந்த 10 மாதமாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஆரம்பித்த நாளில் இருந்து நீங்கள் எங்களுக்கு முழு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. அதுவும் மிகப்பெரிய லெவலில் நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் இருக்கிறவங்க நீங்கள். உங்களுடைய அனுபவம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை தருதுண்ணே. அதுக்கு மிக்க நன்றிண்ணே. சரிண்ணே, இன்றைக்கி கேள்வியில் போயிடலாண்ணே. அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம். ஆக்சுவலாக அண்ணாமலை அவர்களுடைய இப்போ கடந்த காலங்கள்லாம் பார்த்தா அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர் கையாளுற விதம் ரொம்ப அருமையாக இருக்கும். சில சமயம் கோவில் போடுவார், சில சமயம் மங்கீஸ் அந்த மாதிரிலாம் விஷயத்தெல்லாம் கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு. இன்றைக்கு அவரோட பாஜக அலுவலகத்தில் நியூஸ் 24ஓட பத்திரிகையாளரை ரொம்ப மோசமாக கையாண்டிருக்காரு. அவருக்கு என்ன தான் ஆச்சு? அது ஏஎன்ஐ பத்திரிகை. ஏஎன்ஐ பத்திரிகை, சாரிண்ணா, ஏஎன்ஐ பத்திரிகையாளர். என்ன விஷயம்னா, அண்ணாமலை சமீப காலமாக மிக பதற்றத்தில் இருக்கார். ஒரு நல்ல லீடரு, ஆழ்ந்த படிப்பாளி, ஆழ்ந்த அறிவுள்ளவர், எடுத்த கருத்துக்களை தெளிவாக சொல்லக்கூடியவர். நான் பார்த்ததில் ரொம்ப பிரமிச்சு போன ஆட்களில் அவர் ஒரு ஆள். ஒரு விஷயத்தை ஒரு பேப்பர் கூட இல்லாமல் தெளிவாக மத்திய அரசுடைய திட்டங்களை இங்கே மடைமாற்றம் செய்தால் அதுக்கு அருமையான பதிலடி கொடுக்கக்கூடிய தலைவர்னா அண்ணாமலை தான். அண்ணாமலை ஒரு பெஸ்ட்டு லீடர், ஒரு வேகமான இளைஞர். அவர் பீரியடில் தான் இளைஞர்கள் மத்தியில் பாஜகவை கொண்டு போய் சேர்த்தான்றதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அண்ணாமலையுடைய உழைப்பு ஒரு அரசியல் தலைவராக நீண்ட காலம் பயணம் செய்யக்கூடிய ஒரு உழைப்பு. ஆனால் அதை அவர் மறந்துடுறார் அடிக்கடி. ஒரு அரசியல் தலைவருக்கு வேண்டியது முதல்ல நிதானம். ரெண்டாவது, இன்றைக்கி நம்ம பேசுகிற வார்த்தைகள் நாளைக்கு நமக்கு எதிராகவே பயன்படும்ன்றதுல ரொம்ப உறுதியாக இருக்கணும். மூன்றாவது விஷயம், யார் மேலே கோபம் இருந்தாலும் வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. அது அரசியல் தலைவர்கள் ரொம்ப முக்கியம். மற்றவர்கள் எப்படியோ நம்ம கரெக்டாக இருக்கணுன்றதில் அவர் ஃபாலோ பண்ணணும். அதில் அவர் தவறி வார்த்தைகளை விட்டதில் தான் பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ஜெயலலிதா பற்றியோ, அண்ணாவை பற்றி, எடப்பாடி பழனிசாமி பற்றி, இன்னும் பலரை பற்றி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் தவிர்த்தாருன்னா முழுமையான தலைவர் ஆவார். எல்லாத்துக்கும் மேலே நான் சொல்ல வர்றது, ஒரு தலைவருடைய பயணம் என்பது இன்றையோடு முடியறதில்லை. அது ஒரு நீண்ட கால பயணம். ஒரு வயசு இருக்குது. பாஜகன்றது ஒரு மிகப்பெரிய கட்சி. அது ஆலமரம் போல் அது தமிழ்நாட்டில் கூட தலை தோங்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒரு வேளை வரும்பொழுது அண்ணாமலை போன்றவர்கள் ஒரு பெரிய தலைவர்களாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நிதானம் ரொம்ப 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 முக்கியம். எங்கேயும் பஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். கூட்டணி சம்பந்தமாக மேலிடத்தில் முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா பெரும்பாலும் இவர் அங்கே சொல்லலாம் ஒரு கருத்தை. இல்லை, இவருக்கு ஒப்பவே இல்லை, இவருக்கு பயங்கர மன உளைச்சல்னா கூட அது கொஞ்சம் கூட வெளியே காட்டிக்காமல் அவர் ஒர்க் பண்ணணும். அதுதான் என்றைக்குமே நல்லது. அவர் ஒரு ஆயுதம் எதிராளியை தாக்க தான் பயன்படணும். ஆயுதத்தை வச்சிருக்கவங்களையே தாக்கிறதுக்கோ கையை கிழிக்கிறதுக்கோ பண்ணால் அது ஆயுதமே கிடையாது. அப்போ அவர் அண்ணாமலை சமீப காலமாக ஆரம்பத்தில் அவர்கிட்ட அந்த ஒரு நிதானமின்மை இருந்தது வந்த புதுசில். அப்போ ஒரு இது கிடையாது, அதனால் எல்லாரும் கூட சண்டை போட்டு இருந்தார்.
நானே கூட பர்சனலாக கூட மெசேஜ்லாம் பண்ணியிருக்கேன். சார் நீங்கள் வந்து உங்களை ப்ரொவோக் பண்ணுறதுக்கு நீங்கள் இரையாயிடுறீங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்களோ அதை விட்டுட்டு இந்த ப்ரொவோக் பண்ண விஷயத்தை தான் ஹைலைட் பண்ணுறாங்க. அதில் இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு நோட்டன்னு போட்டார். இந்த லண்டன் போயிட்டு வந்தப்போ ரொம்ப நிதானப்பட்டார். ரொம்ப அருமையாக பத்திரிகையாளர் இது பண்ணார். இவர் அண்ணா அண்ணான்னு பேசுறது மேட்ரு இல்லை. உனக்கு என்ன சம்பளம் தானே வாங்குறா, சம்பளம் வாங்கி தானே வேலை செய்கிறா, தென் கெட் அவுட் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அதுக்கு முன்னாடி அண்ணான்னு சொல்கிறதுக்கும் அப்புறம் என்ன இருக்குது? சோத்தை போட்டு நரகில் வச்சாங்க. அப்போ இவர் விட்ட வார்த்தைகளை தான் பெருசாக பேசுவாங்க. அண்ணாமலைக்கு திரும்ப திரும்ப சொல்கிறது உங்கள் இஷ்டப்படி கூட்டணி அமையாது இருக்கலாம். இன்னொன்று, ஒரு தலைவர் எந்த கட்சி மீதும் வெறுப்பை வச்சுக்கூடாது. அந்த கட்சியோட கொள்கைகளை வளர்க்கலாம். அந்த கட்சி மேலே வெறுப்பை வச்சுக்கிட்டு மேலிடம் ஒரு முடிவு எடுக்கும்போது நம்ம ஒரு முடிவோடு அணுகவே கூடாது. அது ரொம்ப முக்கியம். அந்தந்த பீரியடில் வைக்கிறத அடிங்க பண்ணுங்க. உங்களுக்கு முன்னாடி பல தலைவர்கள் எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டா அண்ணாமலை நீண்ட கால பயணத்துக்கு உதவும். ஆனால் அவர் வந்து மிக பலகீனமாக இருக்கிறார். எப்படின்னா, உடல் வலு இதெல்லாம் வலு அல்ல, மனது வலு தான் வலு. அதுக்கு காந்தியோ அண்ணாவோ மற்ற தலைவர்கள் மிகச்சிறந்த உதாரணம். அப்போ அந்த மன வலுன்றது ரொம்ப முக்கியம். அந்த மன வலுவை வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா இழந்துட்டார். அதனுடைய விளைவு அவர் கண்டபடி பேச ஆரம்பிக்கிறார். தான் நினச்சதெல்லாம் வெளியில் பேசுகிறார். அவங்க அந்த மாதிரி மன வலு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அட்டென்ஷன் சீக்கிங்கில் வருவாங்க. தன்னை மற்றவங்க கவனிக்கணும்னு பண்ணுவாங்க. அதில் தான் சமீபத்தில் அவர் பேசுனது, நான் வந்து நேர்மையாக இருப்பான் தான் இந்த கட்சிக்கு வந்தேன், அமித்ஷாஜி இவங்கெல்லாம் பண்ணுவாங்கன்னு, இல்லாட்டி தூக்கி போட்டு போயிடுவேன் அப்படின்றதெல்லாம் அப்படியே கொஞ்சம் மடைமாற்றம் பண்ணால் அமித்ஷாவுக்கு சவால் விடுற மாதிரி ஆகிடும். ஆமாம். அதே மாதிரி அதிமுககாரங்க என்ன திட்டுறாங்க, அவ்வளோ ஓரளவு தான் பொறுத்துக்குவேன். அதெல்லாம் நீங்கள் பொறுத்துக்கணும் அவசியம் இல்லை. அதை நீங்கள் எங்கே ரிப்போர்ட் பண்ணணுமோ அதை ரிப்போர்ட் பண்ணால் போதும். அப்போ உங்ககிட்டயும் பிரச்சனை இல்லையா அப்படின்றதையும் கவனிக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இதோடு சேர்ந்து பத்திரிகையாளர்களை அவர் அணுகுகிற விதம். அவர் ஏதோ ஒரு டென்ஷனில் வந்திருக்கலாம், இன்றைக்கி ரிப்போர்ட்டர்கள் எதை பற்றியும் கவலைப்படல. அவர்களுடைய அசைன்மெண்ட்டில் தான் இயங்குறாங்கன்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நம்ம பஸ்ட் ஆகணுமா? அதுதான் என்னுடைய கேள்வி. பஸ்ட் ஆகிட்டு வார்த்தைகளை கண்டபடி விடுறது, ஒருமையில் பேசுறதெல்லாம் இவருக்கு நல்ல மதிப்பை கொடுக்காது. அப்போது நீங்கள் வார்த்தைகளை விடுறதும், நீ சம்பளத்தானே வேலை செய்கிறேன்னா, எல்லாரும் சம்பளத்தாங்க வேலை செய்கிறாங்க. எல்லோரும் ஏதோ ஒரு வகையில். இப்போ அண்ணாமலைன்னா அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக போலீஸ் துறையில் வேலை செய்யும் பொழுது சேவையாக செஞ்சுருந்தார். மாதானா சம்பளம் வாங்கிட்டு தானே இருந்தார். இப்போ இங்கே வந்ததில் இவருக்கு சம்பளம் இல்லைன்றீங்களா? எல்லா கட்சியிலையும் ஆஃபீஸ் பேரருக்கு சம்பளம் உண்டு. அதெல்லாம் சுதந்திர போராட்ட காலத்தோடு போய் முடிஞ்சு போச்சு. கட்சியில் சொத்தை கொடுத்துட்டு அதை இழந்ததுலாம். இப்போலாம் ஆஃபீஸ் பேரர் வந்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் உண்டு. சரி, சம்பளம் இல்லைனாலும் மற்ற சலுகைகள் உங்களுக்கு உண்டு. அப்புறம் ஏன் நீங்கள் அந்த ரிப்போர்ட்டரை போய் சம்பளம் வாங்குறல்ல, வேலைக்கு சம்பளம் வாங்குறல்ல, தென் கெட் அவுட்டுன்னா என்ன அர்த்தம்? வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம். நல்ல தலைவராக வரக்கூடியவர் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அண்ணாமலை அண்ணன் மாஸ்க் கட்டார், இன்றைக்கி அண்ணாமலை அண்ணன்ட்ட மாட்டிக்கிட்டான், வாங்கி கட்டிக்கிட்டான். இதெல்லாம் பயன் தராது. இதெல்லாம் உங்கள் ஆதரவாளர்லாம் குழி பறிக்கிற வேலை தான். நீங்கள் நல்ல லீடராக வரணும், உங்களை எல்லாரும் மதிக்கணும். உங்களுக்கு இருக்கிற அந்த வார் ரூம் ஆதரவாளர்கள் மட்டும் மதிக்கணும்னா இப்படியே நடந்துட்டு போங்க. உங்களை எல்லாரும் மதிக்கணும்னா அதற்கேற்ற மாதிரி நிதானப்பட்டுவாங்க. முக்கியமாக பத்திரிகையாளர்களோட மோதல் போக்கை விடுங்க. உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் மோதல் போக்கு பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பண்ணவங்களாம் எப்படி ட்ராவல் மெட்டீரியலாக மாறியிருக்காங்கன்றதை பார்த்துக்குங்க. நடுவில் அவங்கள மாற்றினாங்க, அப்புறம் பக்குவப்பட்டு வந்தீங்க. உங்களுக்கு கட்சிக்குள்ளே பிரச்சனைனா அது கட்சிக்குள்ளே தீர்த்துக்குங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைனா அதை எங்கே தீர்த்துக்கணுமோ தீர்த்துக்குங்க. உங்களுக்கு வீட்டில் பிரச்சனைனா வீட்டில் தீர்த்துக்குங்க. ஆனால் அதை கொண்டு வந்து பொது வெளியில் காட்டாதீங்க. அப்போ உங்களுக்கு மன வலு இல்லைன்னு சொல்லுவேன். ஐபிஎஸ்சில் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. இப்போ போன இடத்துல லண்டன்லேயும் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அதை பயன்படுத்துங்க. ஏட்டு சுரங்க மாதிரி பண்ணாதீங்க. இதுதான் நான் அண்ணாமலைக்கு சொல்ல வேண்டியது. கண்டிப்பான. தொடர்ந்து நேற்று நம்ம பேசியிருந்தோம் அந்த கோவை அந்த கல்லூரி மாணவியோட பாலியல் வன்கொடுமை. அது ரொம்ப கொடூரமாக இருந்தது. அனைத்து கட்சிகளுமே கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இன்றைக்கு 24 மணி நேரத்துக்குள்ளே நேற்று இன்றைக்கி விடிய காலையிலே 3 பேருமே துப்பாக்கியால் சுட்டு நம்ம காவல்துறை பிடிச்சிருக்காங்க. அது மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அந்த காவல்துறை நடவடிக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தமிழகத்துடைய நிலைமை மிக மோசமாக போய் கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்துக்கும் காரணமாக இருப்பது மது, போதை, இந்த பழக்க வழக்கங்கள். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த போதை பழக்கம் தான் அனைத்துக்கும் காரணமாக. இன்னொரு விஷயம், காவல்துறை முன்னெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு குற்றவாளி வெளியில் வந்தால் ஷேடோ இருக்கும். அவன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், அவனுடைய செயல்பாடு என்னென்னு. இந்த 3 பேரில் 2 பேர் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவனுங்க.
அவனுங்க கோயம்புத்தூரில் வந்து இருக்காங்க. ஒருத்தன் மதுரையை சேர்ந்தவன் தவசின்றவன், தவசி. அவனும் இங்கே இருக்கிறான். இந்த 2 பேரும் இந்த இவனுங்களும் கொலை குற்றச்சாட்டில் இருக்கிறானுங்க. அப்போ இவங்களுக்கு ஏன் ஷேடோ போடல? இவனுங்க 3 பேரும் எப்படி ஒன்றா ஆகுறாங்க? அது ஒன்று இருக்குது. அப்போ இவர்கள் ஒன்றானால குற்றச்செயலில் ஈடுபடுவாங்கன்றது காவல்துறை கண்காணிச்சுட்டே இருக்கும். ஏன் அதை பண்ணலை? இதெல்லாம் வந்து முக்கியமான கேள்விகள். அப்போ இந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு நடந்த அந்த கொடுமை ப்ளஸ் அந்த பொண்ணு கத்தி இருக்குது, அங்கே இருக்கிறவங்க போய் பார்த்தேன்றாங்க, இருட்டு வேறு, தெரியல. அதனால் தெரியல அப்படின்றது. அதனால் வந்து ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்குது. இன்றைக்கி முதலமைச்சர் அவரே அறிக்கை விட்டுருக்காரு, அவர்களுக்கு கொடூரமான தண்டனையை வாங்கி தரணும், ப்ளஸ்ஸு 1 மாதத்தில் இது பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி பண்ணணும்னு. கிடைக்கும், தண்டனை கிடைக்கும். ஸ்பீடப் பண்ணுறது அரசும் தேர்தல் நேரம் இந்த விஷயத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாளணும்னு. அது மட்டும் இல்லை, தமிழகத்தில் நடக்கிற பல விஷயங்கள் மோசமாக போய்கிட்டு இருக்குது. அந்த அரப்பூர் ஜெயராமன் நடத்தின அந்த கூட்டத்தில் போய் இந்த இவர்கள் தாக்கம் முனைவதும், ஊராட்சி தலைவர் ஒருத்தர் விஷயத்தை கேட்குறவரை கண்டபடி பேசுறதும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி தியாகராஜனே பேசியிருக்காரு மக்கள்கிட்ட. கோரிப்பாளையத்தில் போய் இன்றைக்கி அவர் வந்து மாநகராட்சி அதிகாரிகளோட போய் பேச போகும்போது, இப்போ நான் எதிர்க்கட்சி எம்எல்ஏ இருக்கும்போதே பிரச்சனை இல்லை, இப்போ ஆளுங்கட்சி எம்எல்ஏ அமைச்சராக இருக்கும்போது என்னமா பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற கேட்டுட்டு அவங்க சொல்ல வர கம்ப்ளைண்ட் அது சொல்லும் போதே சொல்கிறாங்க, நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு புரியல சார், நாங்கள் என்ன சொல்ல வரோம் உங்களுக்கு புரியல சார்னு சொல்லி அப்படியே மக்களே பேச புரியாது. ஏன்னா அவர்கள் வேறு உலகத்தில் போயிட்டாங்க. அவர் மழையை ரசிக்க கற்றுக்கணுன்னார்ல, அந்த மாதிரி அவங்க காருக்குள்ளே ஏசிக்குள்ளே உட்காந்து பார்க்கும்போது ரசிக்கலாம், மழை நல்லாயிருக்கும். ஒரு சினிமாவில் ஹீரோயின் காமிப்பாங்க, மழை பெஞ்சா பாட்டு போடும். அதுக்கும் சாதாரண மக்கள் மழையில் துன்பப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் இது வந்து ஒவ்வொருத்தருடைய பார்வையில் இருக்குது, அவர்கள் வாழ்க்கை முறையில் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து இந்த மாதிரி எதிர்கட்சியாக இருக்கும் போதே பிரச்சனை இல்லை, இப்போ எப்படி பிரச்சனை இருக்குன்றாரு. ஏன்னா அவர் வாழ்க்கை முறை எதிர்கட்சி எம்எல்ஏ இருக்கும்போது வேறு, இப்போ அமைச்சராக இருக்கும்போது மாறி இருக்கும். அதனால் அது ஒரு விஷயம். இதோடு சேர்ந்து நான் சொல்ல வேண்டியது, சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு மோசமாக போய்கிட்டு இருக்கின்றது. இப்போ தென் மாவட்டத்தில் ஜாதி கலவரம் தூண்டி விடப்படுது, 2 சமூகத்திலேயே இது பண்ணப்படுது. அதை தூண்டி விடுறதுக்கு சமூக வலைதளங்களை பயன்படுத்துகிறவர்கள் மேலேயும் கண்காணிப்பை தொடரணும். அந்த விவகாரத்துலேயும் உடனடியாக உளவுத்துறை, காவல்துறை இறங்கணும். இது ஒன்ஸு இதெல்லாம் இதாகிடுச்சு வச்சுக்கோங்க, அது நிறுத்த முடியாது. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நெருப்பு தண்ணி ஊற்றி அணைஞ்சிடும், பத்திக்கிச்சுன்னா சிக்கலாகிடும். அப்போ இப்போ புதுசாக அமைப்புகள் தோன்றுகிறது, அவர்கள் சமூக வலைதளங்களை இதற்காக பயன்படுத்துகிறார்கள். அப்போ இதை வந்து காவல்துறை தீவிரமாக கண்காணித்து பண்ணணும். நம்மளும் காவல்துறைக்கு சொல்கிறோம், இந்த மாதிரிலாம் வருது பார்த்துக்குங்கன்னு. அவர்களும் பார்க்கணும். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறத அரசியல்வாதிகளை எனக்கு என்னன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஜாதிய உணர்வுன்றது அரசியல் ரீதியாக இவர்கள் பேருக்கு தான் பெரியாரெல்லாம் சொல்கிறது. உள்ளூரை பார்த்தீங்கன்னா அந்த எண்ணம்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஜாதி அமைப்புடைய தலைவர்கள் மாதிரி தான் இவங்களை இயங்கிட்டு இருக்கிறாங்க. இவர்களே இப்படி இயங்கும்பொழுது கீழே எப்படி போகுன்றது சொல்ல தேவையில்லை. முன்னெல்லாம் வந்து உளவுத்துறையை ரொம்ப அழகாக பயன்படுத்துவாங்க ஒவ்வொரு மாவட்டத்துலேயும். அந்த இது இப்போ அதுலேயும் வந்து கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்றது தான் நம்ம போன்றவர்களுடைய கோரிக்கை. ஆணையர் அவர்களுடைய ப்ரெஸ் மீட்லான இது வரைக்கும் நம்ம பல ப்ரெஸ் மீட் பார்த்துருக்கோம். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்தால் ஆணையர்கள் பேசுகிறது. அதில் இன்றைக்கு வந்து திரு சரவணசுந்தர் அவர்கள் ரொம்ப அழகாக கையாண்ட விஷயம், ஒரு விஷயம், அந்த ஆணும் பெண்ணும் வந்து எவ்வளோ வருஷம் பழக்கம் வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்கும்போது, நிருபர் கேட்கும்போது, எங்க இதெல்லாம் அந்த கேஸுக்கு தேவையில்லாத விஷயம், இதை பற்றி ஏன் இப்படி பேசுகிறீங்க, அதை பற்றி பேசாதீங்க, விக்டிமை இது பண்ணக்கூடாது. அந்த அவர் அதே மாதிரி வந்து அவர் எந்த கட்சி சேர்ந்தவர், குற்றவாளி எந்த கட்சி சேர்ந்தவர், எந்த கட்சியும் சேரலைங்க, இப்போது வரைக்கும் எந்த கட்சியிலையும் சேரல, குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அவர் கையாண்ட விதம் ரொம்ப அருமையாக இருந்தது. எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் வாயால் ஒரு வார்த்தை கூட அவர்கிட்ட வந்து எடுக்க முடியல. அதுதான் ஐபிஎஸ் ட்ரைனிங். இது சரவண சுந்தர் பார்த்து அண்ணாமலை கற்றுக்கணும். அதுதான் நான் சொல்லுவேன். ஐபிஎஸ் ட்ரைனிங் அதுதான். கூடுதலாக விக்டிமை வெளிப்படுத்தவே கூடாது. இந்த பத்திரிகையாளர்கள்ன்ற போர்வையில் இவர்களுக்கு நான் பார்த்த ஒரு ஆங்கில பத்திரிகை செய்தியாளர் பெரிய இது மாதிரி போய் பேட்டிலாம் கொடுப்பார். ஆங்கில பத்திரிகையில் நான் ஆட்டிட்டேன் கழட்டிட்டேன், விக்டிம் பேரெல்லாம் போடுறதா கூட அறிவு இல்லை. விக்டிம் பேரை போட்டு கேஸ் வாங்கிட்டு சுற்றிட்டுருக்காரு. அதனால் விக்டிமை எப்படி பயன்படுத்தணும், குழந்தைகள் பெண்களை பற்றி எப்படி இது பண்ணணுன்றதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆனால் இவர்கள் நமக்கு பாடம் எடுப்பார்கள். நம்முடைய இதை பற்றி சொல்லுவாங்க, இவர் இப்படி இறந்தார், இவர் இப்படி வந்தேன். நான் எப்படி வந்தாலும் பத்திரிகையுடைய இதெல்லாம் எனக்கு தெரியும். எது டெஃபர்மேட்டிவ், எது இது விக்டிமை பற்றி என்ன பண்ணணும். நான் போய் ட்ரைனிங் எடுத்திருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். ஊர் சுற்றிக்கிட்டு கண்டபடி சுற்றிக்கிட்டு ஆங்கில பத்திரிகையில் இருக்கிறன்றதுனால எனக்கு என்னென்னு பண்ணுறதெல்லாம் கிடையாது. அப்போ எல்லாருமே பத்திரிகை துறைக்கு வந்துட்டால் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப உறுதியாக இருக்கணும்.
பாதிக்கப்பட்ட பெண்கள் குழந்தைகள்னா அவர்களை அடையாளப்படுத்தவே கூடாது. இந்த அடையாளப்படுத்துறன்றது வந்து அந்த பொண்ணு இந்த ஸ்கூலில் படிச்சுன்னு சொன்னால் கூட அடையாளப்படுத்துறது. இந்த தெருவில் இருக்க இந்த ஸ்கூலு இல்லை அந்த குழந்தையுடைய அப்பா அம்மா இவங்கன்னு காமிச்சாலே அடையாளப்படுத்துறது தான். ஏன் சொல்கிறேன்னா அந்த பெண்ணை நீ மறைச்சிட்ட, ஆமாம், அப்பா அம்மானா அவங்களுக்கு என்ன யாருக்கு தெரிய போகுதுன்னா அவங்க சொந்தக்காரங்க தெரியும். தெரிஞ்சிடும். அது ஒரு 100 சொந்தக்காரங்களுக்கு பரவும். அதனால் எந்த விதத்திலும் அதை அடையாளப்படுத்த மாட்டாங்க. ரெண்டாவது எந்த கல்லூரின்னு சொல்ல மாட்டாங்க. கல்லூரினா அங்கே கல்லூரியில் போயிடுவானுங்க, இவனுக்கு போயிடுவானுங்க. ஒரு 4 யூடியூப்னா பேஜ் வியூக்காக அங்கே போயிட்டு ரகசியமாக விசாரித்து நம்ம ஃபேஸை காட்ட மாட்டோம்னு யாரையா பேச விட்டு இந்த கல்லூரி இந்த இந்த டிபார்ட்மெண்ட்டு ரொம்ப தவறு. இது நம்ம அந்த கள்ளக்குறிச்சி மேட்டரில் பார்த்தோம்னானே, அந்த பொண்ணை எந்த அளவுக்கு டிஃபேம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு யூடியூப்பும் படையெடுத்து போய் பண்ணாங்க. அதுதான் அது பிரச்சனை. யூடியூபர்ஸ்கிட்ட என்ன பிரச்சனைனா எத்திக்ஸ் கிடையாது. ஏன்னா இவர்கள் பத்திரிகையாளர் கிடையாது. கேமரா இந்த இது இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. நான் என்கிட்ட வர்ற பெரும்பாலான ஆட்களை நான் சொல்கிறது, தயவு இப்படி பண்ணுங்கள், இதை பண்ணாதீங்க, கவர்ச்சிக்காக தம்ப்நெயில் போடாதீங்க, பரபரப்புக்காக பேஜுக்காக போடாதீங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,000 20,000 இல்லை 1,00,000 கூட அன்றைக்கி வியூஸ் கிடைக்கும். அதுக்கு ஏதோ சில டாலர் வரும். ஆனால் கேஸ் வந்துச்சுன்னா அதை குவாஷ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் 5-6 வருஷம் வக்கீலுக்கு ஃபீஸு, நீங்கள் உங்கள் நேரத்தை அன்றைக்கி காலையில் போயிடணும். உங்கள் இது என்றைக்கு வருதோ நீங்கள் வெயிட் பண்ணணும். சாயந்தரம் ஆகிடும். அந்த மன உளைச்சல் இது எதுக்கு? டெஃபர்மேட்டிவ் எதன விஷயம் தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு. இதை வந்து இது பாருங்கள், ரிட்டையர் போலீஸ் அதிகாரி அவர்களே எனக்கு என்னென்னு பேசுறது கேட்டால் பேச்சுரிமைன்றது. பேச்சுரிமைன்றது இப்போ என் கையை இப்படி நின்றுது வேறு, உங்கள் மூக்கை தொடுற வரைக்கும் அது லிமிட் இருக்குது. ஆமாம், எனக்கு உரிமை இருக்குன்னு உங்கள் மூக்கை வந்து தொட முடியாது. அது ரொம்ப பேருக்கு புரியறதில்ல. இது நான் எல்லாருக்குமே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். புதுசாக வர்றாங்க. இன்னும் வேறு நம்மளை வேறு அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், நல்லா இதுக்குன்னு கொன்னுடுவான்னு சொல்லிட்டு தான் சொல்கிறது. இந்த விஷயம் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு. இதில் பெண் பத்திரிகையாளர்ன்றது இப்போ வந்துடுறாங்களே பெண்கள் வந்து எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இந்த விஷயங்களில் எது டெஃபர்மேட்டிவ். அப்புறம் அப்படியா சார் இது பண்ணக்கூடாதா சார்லாம் கேட்குறாங்க. ரொம்ப டேஞ்சரு. நான் சொல்ல வர்றது பார்த்து நடந்துக்குங்க, அவ்வளோதான். பேஜ் வியூக்காக எதாவது பண்ணாதீங்க. கண்டிப்பாண்ணே. அதே மாதிரிண்ணே எனக்கு பொதுவாக ஒரு டவுட்ண்ணே, முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்னு சொல்லி ஊர்காவல் படை இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சமீப காலமாக அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தால் இந்த மாதிரி ஆள் இல்லாத இடங்களில் அவங்கள மாதிரி நட்பு வட்டாரங்கள் மூலமாக அது அந்தந்த ஏரியாவில் உள்ளவங்க மூலமாக காவல்துறையை வந்து கையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ சமீப காலமாக அந்த மாதிரி விஷயங்களை பார்க்க முடியல. இது எதுக்காக பண்ண முடியல? ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கஜா குடிக்கிஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் திருட்டுமார்கள், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மணல் கடத்தல்கள் இப்படி மாறிடுச்சு. உல்டாவாக மாறிடுச்சு. போலீஸுக்கு நீங்கள் போய் புகார் கொடுத்தீங்கன்னா உங்கள் புகார் அங்கே போயிடுது. வேலூரில் ஒருத்தர் வெட்டி கொண்டாங்க ஒரு பாயை. அவர் இந்த யூனிட்டுக்கு எதிராக புகார் கொடுத்தார். கஞ்சா விற்பனை பற்றி புகார் கொடுத்ததில் தகவல் போய் அவர் வெட்டி கொள்கிறாங்க. இந்த மாதிரி பல உதாரணங்கள் இருக்குது. இது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸு, பாய்ஸ் கிளப்லாம் சொல்கிறதுக்கூடிய அடிப்படை காரணம் என்னென்னா, சின்ன வயசுலேருந்தே போலீஸோடு நீங்கள் இணைஞ்சு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சமூக அக்கறை வரும். நானும் இதில் ஒரு பார்ட்டு, நான் பிடிச்சி கொடுக்குறேன், நான் இது பண்ணுறேன். அப்போ அவன் ஒரு நல்லவனாக மாறுவான், சமூகத்தில் இது பண்ணுவான், அவன் லட்சியம் இதுவாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே போலீஸுக்கு பெஸ்ட் இன்ஃபார்மர்ஸ் கிடைப்பாங்க. சார் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடோனில் வச்சு இந்த வீட்டில் வச்சு தான் விற்கிறாங்க சார், அந்த அண்ணன் தான் சார் பண்ணுறாரு அப்படின்னும். அவனுக்கு அதில் ஒரு உற்சாகம் இருக்கும், பண்ணுவாங்க. இது மாதிரி மொத்தமாக மாறினா அந்த ஏரியாலேயே நீங்கள் நல்லா பண்ணலாம். எல்லாத்துக்கும் மேலே போலீஸ் வந்து லோக்கலில் குடிசை பகுதியில் எனக்கு தெரிஞ்சு வீரகுமார், விவேகானந்தன் சில இன்ஸ்பெக்டர்கள்லாம் கண்ணகி நகரில் முயற்சி எடுத்தாங்க. அதே மாதிரி இந்த அரும்பாக்கத்தில் ஒரு இடத்துல போயிருக்கேன் நான். அங்கேயே ஈவினிங் கிளாஸ் நடக்கும். போலீஸே அந்த குடிசை பகுதி குழந்தைகளை வச்சு டியூஷன் எதிராக எடுப்பாங்க. போலீஸ் ட்ரெஸ்லேயே எடுக்கும்போது எப்படி இருக்கும், அந்த ஒரு நெருக்கம் வரும். அப்போ இந்த மாதிரி குழந்தைகளை கூப்பிட்டு போய் ஸ்டேஷன் நடைமுறைகளை காமிக்கணும் ஸ்கூல் லைஃப்லேயே. அதுக்கப்புறம் இந்த செயலி இந்த மாதிரி விஷயங்களை எப்படி பயன்படுத்துறது, பெப்பர் ஸ்ப்ரே எப்படி பயன்படுத்துறது, குட் டச் பேட் டச்சு இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் ஒன்று நடந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஏதாவது பொருள் கீழே கிடந்தால் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள். போதைக்கு விட்டு எப்படி நம்ம விலகி இருக்கணும், எதுலாம் மோசமான விஷயங்கள், ஆன்லைனை எப்படி பயன்படுத்தணும், இந்த விழிப்புணர்வுலாம் நீங்கள் ஒரு 10 வயசு 11 வயசு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா சமுதாயம் வளரும். ஆனால் இங்கே என்ன, ஸ்கூல் பக்கத்தில் கஞ்சா சாக்லேட் விற்பது எப்படி, கஞ்சா சாக்லேட் எப்படி பயன்படுத்தலாம், பான் சைட்டு எப்படி போனலாம். இப்போ விரும்பிய ஹீரோ இந்த அப்பா பெட்ரோல் என்ன செய்கிறாங்க, பெட்ரோல் அந்த சினிமா கூட்டு போகிறாங்க, அந்த ஹீரோ போதை மருந்து கடத்துகிறான், எல்லாம் பண்ணுறான், அதை இவங்க பார்த்து ரசிச்சுட்டு வர்றாங்க. அந்த குழந்தைங்க மனசு என்ன ஆகுனா, என்ன பண்ணாலும் நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு. வடச்சென்னை எடுத்துக்கங்க, புஷ்பா எடுத்துக்கங்க, லியோ எடுத்துக்கங்க, இதெல்லாம் முன்னணி நடிகர்கள் முன்னணி இயக்குநர்கள் இயக்குறது. அதே மாதிரி இந்த வெற்றிமாறன் இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு படம் பேட் கேர்ள். இதெல்லாம் என்னென்னா என் வாழ்க்கை என் உரிமைன்னு. உங்கள் வாழ்க்கை உங்கள் உரிமை கிடையாது. உங்கள் வாழ்க்கை எல்லோருடைய சமுதாயத்தையும் சேர்ந்தது தான், உங்கள் பெற்றோரை சேர்ந்தது,
உங்கள் எதிர்காலத்தை சேர்ந்தது. நீங்கள் அதில் என் வாழ்க்கை என் உரிமை, இன்றைக்கி நான் லிவிங் டுகெதரில் இருப்பேன், ஒரு குழந்தை உண்டாயிடுது, அவன் விட்டுட்டு போயிட்டான்னா அந்த குழந்தையும் பாதிக்கப்படும். உங்களால் உங்களுக்கு வர்ற வாரிசு பாதிக்கப்படும். நீங்கள் சிங்கிள் மதர்னு யாரையும் கல்யாணம் பண்ண முடியாது. ஒருவேளை யாராவது உங்களை ஏற்றுக்கொண்டால் அது அந்த குழந்தையுடைய கதி இதாகும். இது எல்லாமே வாழ்க்கையில் ரொம்ப பார்த்து 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 பண்ண வேண்டியது. ஒரு அப்பர் ரொம்ப டாப் கிளாஸில் இருக்கவங்க வறுமையின் காரணமாக கீழே இருக்கிறவங்க இந்த 2 இடத்துல தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் பாருங்கள், பெரும்பாலும் இருக்கும். மிடில் கிளாஸ் கொஞ்சம் பயப்படுவாங்க. இப்போ அதுவும் கடந்து போச்சு. மிடில் கிளாஸ்லேயும் அந்த ஒரு பயம் இல்லாமல் போகுது. என் வாழ்க்கை என் கையிலன்னு இளைய தலைமுறை வந்துகிட்டு இருக்குது. எதை பற்றியும் தெரிஞ்சிக்கக்கூடாது, தெரிஞ்சிக்காமல் இருந்து கேலிக்குள்ளானா அதையும் பெருமையாக பேசிக்கொள்வது, இந்த மாதிரிலாம் போயிட்டாங்க. இது ரொம்ப 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 டேஞ்சரு. ஸ்கூலில் நீதி கதைகள் கிடையாது, முன்ன இருந்துச்சு. நீதி கதைகள், பஞ்சதந்திர கதைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் படிக்கும் போதே நம்ம இதை சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றி இன்றைக்கி யாரையா கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாது. ஏன் இது எல்லாமே குறைஞ்சிட்டு போகுது. இந்த சமூக வலைதளங்களும் எல்லோரும் பயன்படுத்துறது, எல்லாருமே இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா 12 வயசு கேஸ் போச்சுல்ல சுப்ரீம் கோர்ட்டு ஓப்பனாக சொல்லிட்டாங்க, இதெல்லாம் நாங்கள் வந்து இது பண்ண முடியாது. நேபாளம் பார்த்தல எந்த அளவுக்கு இந்த பைத்தியகாரத்தெல்லாம் பண்ண முடியாது, பண்ணால் அது வேறு மாதிரி ஒரு பூதமாக கிளம்பும். இந்த பைத்தியகாரத்தெல்லாம் கொண்டு வராது, தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அப்போ இதை வந்து கட்டுப்படுத்துறதும் இதை இது பண்ண வேண்டியது நம்ம பெற்றோர் கையில் தான் இருக்குது. என்ன செய்வாங்க, சின்ன வயசில் 2 வயசில் 1 வயசில் சோறு விட்டுறதுக்கு செல்லை திறந்து வச்சு பொம்மை படத்தை போட்டு விட்ருவாங்க. அது ஓப்பன் பண்ணி அதை ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கு. நான் நேற்று கூட பார்க்குறேன், ஒரு குழந்தை நடுவில் வருதுல விளம்பரம், அதை கூட அதுக்கு தள்ள தருது. ஆமாம், தள்ள தருது, பார்க்க தருது. அந்த படம் பிடிக்கலன்னா அடுத்த படத்துக்கு போக தருது. மிஞ்சி போனால் ஒரு 1.5 வயசு இருக்கும். இப்படி ஆரம்பிக்கிற பழக்கம் அந்த குழந்தை நல்லா இருக்கு, எங்கேயா ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டு அது கொடுத்துட்றது. அந்த குழந்தைய ரசிக்கணும், அது மற்றவங்களோட பழகணுன்றதுலாம் கிடையாது. அது கையில் ஒன்று கொடுத்துட்றாங்க, அது ஓரமாக உட்காந்துது. அப்போ அது என்ன கவனிக்கும், யாரை கவனிக்குன்றது தெரியாது. கொஞ்சம் வளரும் பொழுது நல்ல செல்லை வாங்கி கொடுத்துட்றது. அது இன்ஸ்டாகிராமு அதுன்னு பேஜ் தொடங்கணும்னா அதை கண்காணிக்கிறது இல்லை. அப்புறம் சைல்டு லாக்னு சில இது இருக்குது, அதை பற்றியும் கவலைப்படுறதில்லை. அப்போ பான் சைட்டுன்றது அது யார் ஓப்பன் பண்ணாலும் வந்துடும். அப்போ அந்த வயசில் ஒரு 10 வயசு 11 வயசில் தான் அந்த இது உணர்வு வர டைமு. அப்போவே இந்த மாதிரி போயிடுச்சுன்னா அந்த பசங்க தனிமையை நாட ஆரம்பிச்சிடும், பெற்றோர்கிட்டருந்து தனிமை நாட ஆரம்பிச்சிடும். இது போக போக என்னன்னா மற்ற விஷயங்களை கவனம் குறைய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் பெற்றோர் கவனிக்கணும். எங்கே இவங்க கவனிக்கிறாங்க? இவங்களுக்கு தான் வந்தோடனே வெளியே எங்கே சுற்றலாம், 2:30 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிட்லாம். சென்னையில் இருக்கிற பிரியாணி பைத்தியமாக நான் பார்க்கவே இல்லைங்க. புளிசோரை கிண்டி பிரியாணின்னு பேர் வச்சு கொடுத்தா கூட சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி மோசமாக போய்கிட்டு இருக்குதுங்க. எங்க அனுபவம் இங்கே இருக்குண்ணே. நாங்களும் போன வாரத்தில் சாப்பிட்டோம். அது புளிசோரா, அது புளிக்கிட்டு சாப்பிட்றேன். அவன் பிரியாணின்னு பேர் வச்சிருவான், அவ்வளோதான். அது பிரிசோரா. இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பிரியாணியை பொதுவாக செஞ்சுட்டு சிக்கன் பிரியாணினா சிக்கன் பீஸை போட்டு கொடுக்குறது, மட்டன்னா மட்டன் பீஸ், இந்த மாதிரிலாம் நடக்குது. அது அவ்வளோ பேர் கொஞ்சம் சாப்பிட்டாங்க. அந்த அஜினோமோட்டோன்றது ரொம்ப மோசமானது. நீங்கள் வெளியில் பிரியாணி சாப்பிட்றது நாளடைவில் வயிற்றில் வந்து பெரிய உபாதை ஏற்படுத்தும், கேன்சர் வரைக்கும் போகுதுன்றாங்க. யார் அதை பற்றி கவலைப்படுறா? எல்லாம் பேசுவோம், செய்வோம், இது பண்ணுவோம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த விஷயங்கள் போகுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இளைய தலைமுறை இவர்கள் எல்லாம் கண்காணிக்கிறது ரொம்ப முக்கியம். நான் இதை தொடர்ந்து இந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் பல்வேறு கட்சிகள் பல்வேறு விதமான கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. நம்ம எடப்பாடியார் அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருந்தார். இதில் என்னென்னா, நம்முடைய விஜய் அவர்கள் நேற்றே வந்து ஒரு கண்டன குரல், பயங்கரமான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. எப்போது வந்து முதல்வர் அவர்கள் வந்து தூக்கம் கலைப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டிருக்காரு. அந்த கண்டன குரலை எப்படி பார்க்குறீங்க விஜய் அவர்கள்? முதல்வரின் தூக்கம் கண்ணை முடிச்சுட்டே தூங்குறாரு. அவர் நான் தூங்கலைன்னு நினச்சிட்டு இருக்காரு. அவரை தாலாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. எல்லா விஷயத்துக்கும் இப்படி பேசுங்க, இதை பண்ணுங்க, சூப்பராக இருக்குன்னு சொல்லுங்கள், யாராவது கேட்டால் இப்படி அடிங்க, மீறி நாங்கள் அடிச்சுக்கிறோம் இப்படின்றது. மோடி அங்கே பேசுவது இங்கே வந்து தைரியமாக பேசுவாருன்னு எழுதி கொடுக்குறாங்க. அது கிட்டத்தட்ட வன்முறை பேசி தான் அதுவும். ஆமாம், மோடி சொன்னதை வன்முறைன்னு சொன்னீங்கன்னா அப்போ இது எவ்வளோ பெரிய வன்முறை. அங்கே சொன்னதை இங்கே வந்து சொல்ல முடியும். அவர் என்ன சொன்னார், இங்கேயும் சொல்லுவார், திமுக காரங்க தான் பீகாரிகளை துன்புறுத்துகிறான்னு சொன்னார். தமிழர்கள் சொல்லவே இல்லை. அப்போ நீங்கள் தமிழர்கள்லாம் மடமாற்றம் பண்ணிட்டு இந்த பேச்சை பேசுகிறீங்க. இந்த மாதிரி எழுதி கொடுக்கறது, கண்டபடி பேச வைக்கிறது, இந்த தமிழ் பேர் வைங்கன்னு சொல்கிறது, இது எல்லாம் பேர் தமிழ் வச்சாருனாங்க. அதானே தெரியல. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இதில் மதுரை பக்கம்லாம் ஜோதி பாசுன்ற பேர் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? கம்யூனிஸ்டுகள் அதிகம் நிறைய இருக்கும். அப்பங்காரன் நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்திருப்பான், எல்லா பிள்ளைக்கும் ஜோதி பாஸ்னு வச்சிருப்பான். பெரும்பாலான குற்றச்சாட்டில் இருக்க பண்ணா ஜோதி பாஸா இருப்பான், சுபாஷ் சந்திர போஸா இருப்பான். பார்த்துருக்கீங்களா? நிறைய உண்டு. அதனால பேர் நிறைய பார்க்கலாம். பேர் வைக்கிறது மேட்டர் இல்லைங்க. அதை ஒருத்தர் சொல்லியிருப்பார் ரொம்ப அழகா. இந்த பேரை வச்சு இந்த பேரை வந்து அவன் கெடுக்கிறத விட அவனுக்கு ஒரு பேர் இருந்தால் அந்த பேர் மற்றவர்கள் வைக்கிற அளவுக்கு அவன் வளர்ந்தா அதான் இது நல்ல விஷயம்னுவாங்க. இங்கே அது கிடையாது. எல்லா பேரையும் வச்சுக்கிட்டு லாஸ்ட்டில் அது பார்த்தா கண்டபடி தெரியும், குற்றவாளியாக இருக்கும். எல்லாம் அதான் பார்க்குறீங்க. அஜித் குமார், தினேஷ், விஜய் ஜெயிலில் கைதியாக இருக்கிறது எல்லாம். அது நடிகர் பேரை வச்சுக்கிட்டு நடிகர் குறைந்தபட்சம் கொஞ்சம் கவனம் செலுத்தி வளர்க்கணும்னு கூட கிடையாது.
அதனால் முதல்வர் வந்து ஒரு கனவு, முதல்வர் இல்லை எல்லா அமைச்சர் ஒருத்தர் சொல்கிறாருல்ல, ஆமாம், அப்போ இருந்த நிலைமையாக இப்போ இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக. அப்புறம் ஏன் மதுரை மாநகராட்சியில் உள்ள பிரச்சனை 200 கோடி ரூபா ஊழல் ஏன் நடந்தது? ஏன் மேயர் இல்லாத ஒரு மாநகராட்சி மாநகராட்சி 4 பேர் இருக்கிற கட்சி வந்து மேயர் பார்த்துக்கிட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் இந்த கட்சி எவ்வளோ பெரிய கோஷ்டினா, முதல்வர் வந்து தூங்குறாருன்னா காரணம் என்ன? முதல்வர் முழிச்சிருந்தா 2 செவுட்டில் விட்டு அங்கே உடனே மேயர் வந்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக. ஏன் சிபிஎம் மேயர் அங்கே வர்றாங்க? சென்னையில் மாநகராட்சி மேயர் உறுப்பினர்கள் 200க்கு 40% தான், அதாவது 80 பேர் தான் வர்றான். ஸ்டாலின் முழிச்சு இருந்தாருன்னா இது நடக்குமா? முழித்து கொண்டு இருப்பது என்னன்னா, நான் விழிப்போடு இருக்கிறேன்றது தான் முழிச்சுக்கிட்டு இருக்குது. நான் தூங்காமையே வேலை செய்கிறேன்றது கிடையாது. என்னை யாரும் ஏமாற்ற முடியாது, நாம தலைவர் என்னை யாரும் ஏமாற்ற முடியாது, இந்த ஃபைலில் ஒரு கையெழுத்து போடுங்க, அது வந்து இது கிடையாது. ஏமாத்தல அடிக்கிறது. நீங்கள் உளவுத்துறை உங்களுக்கு என்ன ரிப்போர்ட் கொடுக்குது, உளவுத்துறை கொடுக்குற ரிப்போர்ட்டு கரெக்டாக, அது தப்பான கொடுத்து ஏமாற்ற பார்க்குறியா? அந்த இதெல்லாம் ஜெயலலிதா இருந்தது, கலைஞர்கிட்ட இருந்தது, எம்ஜிஆர்கிட்ட ரொம்ப மோசமாக இருந்தது. அவர் எல்லாரையும் கண்காணிப்பார் அவர். அப்போ இவ்வளோ விஷயங்களை பயன்படுத்துகிற இந்த தன்மை இவர்கிட்ட இல்லை. யார் எது சொன்னாலும் நம்புறாருன்னா விழித்து கொண்டே தூங்குகிறார் அப்படின்னு தான் அர்த்தம். இது தொடர்ந்து நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்க அந்த ஒரு விஷயம். நேற்று வந்து தருமபுரியில் வந்து முதல்வர் அவர் பேசும்பொழுது அந்த வார்த்தையை சொன்னது, எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட வற்புறுத்துறதுனால தான் எஸ்ஐஆரை வந்து ஒத்துக்கிறாங்க, இல்லைன்னா எஸ்ஐஆருக்கு அது எதிராக தான் இருந்திருப்பாங்க அப்படிங்கிற வார்த்தையும், மோடி அவர்கள் இங்கே வந்து பேச முடியுமாங்கிற வார்த்தையும் சொல்லியிருந்தாருன்னு. இது வந்து அரசியல் ரீதியான பேச்சு. அதை எண்டில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, நீங்களும் அந்த வார்த்தையை சொல்லிட்டீங்க. நான் அந்த கேள்வியாக கேட்கணும்னு நினச்சி நீங்கள் வார்த்தையை சொல்லிட்டீங்க. ஏன்னா நீங்கள் பாதி தம்ப்ளைன் அது போட்டிருந்தாங்க பாதி யூடியூப் சேனலில். மணி அவர்களுடைய குழந்தை வந்து பேர் இப்படி இருக்குது, ஆனால் அவர்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு தமிழ் பேர் வந்து சூட்டணும், அது எனக்காக நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கண்ணே. பேருக்கு தம்ப்ளைன் கீழே ஸ்டாலின் போட்டிருந்தாங்கண்ணே, முதல்வர் ஸ்டாலின். ஸ்டாலின் வந்து தமிழ் பேரானே? ஐயாதுரை தான் அவர் பேர். ஸ்டாலின் இறந்ததுனால, ஜோசப் ஸ்டாலின் இறந்த அந்த பீரியடில் பிறந்ததுனால அவருக்கு ஸ்டாலின்னு பேர் வச்சாங்க. அதுக்காக பெரிய துன்பங்கள்லாம் அனுப்பிச்சான்ற மாதிரிலாம் கதை விட்டாங்க. அதெல்லாம் வேறு. என்ன விஷயம்னா இதுதான், நீங்கள் பெரியார் கொள்கைன்னுவாங்க, எல்லா மூட பழக்கத்துக்கும் இதுவாக இருப்பாங்க. பெரியார் கொள்கையை பின்பற்றுன்னு அடுத்தவங்களை கேலி பண்ணுவாங்க, சனாதனம் பேசுவாங்க, ஆனால் எல்லா அமைச்சர்களும் ஜாதி மாநாட்டில் கலந்துக்குவாங்க, எல்லா இதுவும் பண்ணுவாங்க. அதனால் படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயில் கதை தான். அதனால் இவர்கள்லாம் அதனால தான் ஒரு சலிப்பாயிடுச்சு. எது சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த இது ஒரு பக்கம். எஸ்ஐஆர் பற்றி ஆளாளுக்கு ஒரு கருத்து. இவங்க கூட்டணிக்கெல்லாம் அந்த அஜெண்டா கொடுத்துட்டாங்க, அவங்களாம் வாங்கிட்டு உளறிட்டு போயிட்டாங்க. எது? எஸ்ஐஆர் வந்து குடியுரிமையை பறிப்பு, என்ஆர்சி வரும், மறைமுகமாக என்ஆர்சின்னு. எப்படின்னு கேட்டால் யாருமே பதில் சொல்ல முடியல. நான் ரொம்ப பேர்ட்ட கேட்டேன், எப்படி வரும் சொல்லு, தெரில. என்ஆர்சின்னா என்ன சொல்லு, தெரியல. அது எழுதி கொடுக்கல. இவங்க வளரிட்டு போயிட்டாங்க வாட்ஸ்அப் தலைவர்கள். ஆனால் இவர்கள் உஷாராக, நாங்கள் எஸ்ஐஆரை எதிர்க்கவில்லை, இப்போ அமல்படுத்துறது தான் எதிர்க்கிறோம். அது என்னென்ன மக்கள் நீதி மையம் கூட்டணியில் இருக்கனால கடவுள் இல்லைன்னு சொல்ல, இருந்தால் நல்லா இருக்குங்கிற டயலாக் அப்படி சொல்லி அவரே அதான் சொல்லிட்டு போயிட்டார். எஸ்ஐஆரை நாங்கள் எதிர்க்கலைங்க, இப்போ பண்ணாதுன்னா. கமல் தான் கரெக்டாக பேசிட்டு போனது என்ன கேட்டால். இது ஒரு விஷயம். ஆனால் நேற்று வந்து RS பாரதி அவர்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செஞ்சிருக்காருன்னு. பண்ணு, அதுவும் அதே கட்சி தானே. தகுதி என்ன இப்படி சொல்றாரு, RS பாரதி தானே இப்படி பண்ணிருக்காரு. எல்லாம் பண்ணுங்க, அங்கே போயிட்டு என்ன சொல்லுவாங்கன்றீங்க, இப்போ பண்ண வேணாம், தேர்தல் முடிஞ்சு பண்ணுங்கன்றோம். அங்கே போய் குடியுரிமை பறிக்குதுன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம், அது வாய்ப்பு கட்சி கேட்குறதுன்னா பதில் சொல்லுங்க பார்ப்போம். இது ஒரு விஷயம். இன்றைக்கி இந்த படிவம் பற்றி வந்திருக்குது. என்ன கொடுக்க போகிறாங்க? அந்த படிவம் கொடுப்பாங்க. படிவத்தை வாங்கி 2002 நீங்கள் எங்கே ஓட்டு போட்டீங்க? இப்போ நான்லாம் சேப்பாக்கம் தொகுதியில் போட்டேன், சிந்தாதிரிப்பேட்டில் இருந்தேன், இந்த அப்படி அவ்வளோதான். அப்போ எபிக் நம்பர் மாறாது, ஒரே நம்பர் தான். எப்போ எங்கே இருந்தீங்கன்றது மட்டும் அவங்க செக் பண்ணிக்க போகிறாங்க. ப்ளஸ் புது ஃபோட்டோ ஓட்ட போகிறீங்க. இப்போ இருக்கிற அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஆதார், ஏஜ் ப்ரூஃபுக்கு பேன் கார்டு. பேன் கார்டு இல்லாத உலகம் இன்னைக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் 20,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறீங்கன்னா இப்போ பேன் கார்டு கொடுன்னு கேட்குறாங்க. பேங்க்கில் போய் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிங்கன்னா பேன் கார்டு கொடுன்னு கேட்குறாங்க. அதனால் பேன் எல்லார் கையிலும் இன்றைக்கி இருக்குது. அவ்வளோதான், வேறு என்ன? ஐயோ என்ன ஐயோ. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கட்சிக்காரங்க கூட போகணும், மிரட்டக்கூடாதுன்னு சொன்னாங்களா, அந்த இதெல்லாம் இப்போ தனியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த எஸ்ஐஆர் பூச்சாண்டி ஒன்றும் இல்லைன்றது கூடிய சீக்கிரம் வெளிப்பட்டுரும். அதே மாதிரி நேற்று வந்து அதிமுக அலுவலக பக்கத்தில் வந்து ஒரு பெரிய போர்டு ஒன்று பேனர் வச்சுருந்தாங்க. 2000 குடிநீர் வழங்கல் துறையில் நடந்த ஊழலை வந்து குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி ஒரு பேனர் வச்சுருந்தாங்க. அந்த பேனரை வந்து உடனடியாக வந்து சென்னை மாநகராட்சி சார்பாக காவல்துறை போய் அதை அகற்றிருக்காங்க. இந்த மாதிரியான விமர்சனங்களும் ஏற்றுக்கிட தயாராக இல்லையா? அப்படி பார்த்தா திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எவ்வளவோ விமர்சனங்களை தூவி போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படல. இன்னொன்று, இப்போ ஊர் பூரா பஸ் ஸ்டாண்டில் எல்லாத்துலேயுமே உங்களுடன் ஸ்டாலின், மகளிர் உரிமை தொகைன்னு அரசு விளம்பர பேனர்கள் இருக்குது.
இதெல்லாம் எந்த இதில் வரும்னு தெரியாது. ஆதரவு பேனர் வரலாம். இன்னொரு ஒரு மோசமான கல்ச்சரு, நீதிமன்றம் தடை செய்தது. இப்போ கட்டடங்களில் இதில் விளம்பர பேனரில் வைக்கக்கூடாதுன்னு சத்தம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் இப்போ வந்துடுச்சு. விளம்பர பேனர்கள்ன்றது ரொம்ப சாதாரணமாக வர ஆரம்பிச்சிச்சு. இது நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரானது. இப்போ அதை கேட்கறதுக்கு ஒரு டிராஃபிக் ராமசாமி இல்லை. அதனால் இன்றைக்கி யாரும் எங்கே வேணாலும் பில்டிங் மேலே அங்கே எங்கேன்னு எல்லா இடத்துலையும் பேனர்கள். அப்போ கூடிய சீக்கிரம் சினிமா பேனர்களும் பழையபடி வர ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். சென்னை அதை நோக்கி நகருது. சென்னை மாநகராட்சி இதை நோக்கி நகர்கிறார்கள். நம்ம அண்ணன் செங்கோட்டையன் நீதி கேட்டு பயணம் அது ஒரு பக்கம். இன்றைக்கு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து ஒரு நீதி கேட்டு பயணம். ஆமாம், நீதி கேட்டு. அவரா? ஆமாம். என்ன நீதி தெரியலண்ணே, அது அநீதியாக இருக்குண்ணே. சரி, நீதி கேட்டு பயணமே அநீதியாக இருக்குது. பயணம் ஒருத்தர் மாநாடு நடத்துகிறனார்ல. ஆமாம், அதோட மாநாடு கூட்டம் வராதுன்னு ஊற்றி மூட்டாரு, கூட போயிட்டாரு. தொடர்ச்சி. இன்றைக்கி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறதா ஒரு தகவல். அதுவும் தகவல் தான். அண்ணன் எழுதியிருக்காரா இல்லையா தெரியும், அண்ணன் சொல்ல மாட்டார். அது வந்து என்னென்னா, தலைமை பொறுப்பு வந்து ரெட்டலையை வந்து வைக்கிற தலைமை பொறுப்பு அது உண்மையாக பொய்யா அதை நிரூபிக்க எங்களுக்கு நேர காலம் வேணும் அப்படின்னு ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டியது. அதானே, உச்சநீதிமன்றத்தால் எல்லாத்துக்கும் ஒப்புக்கொள்ளப்பட்டு தேர்தல் ஆணையத்தாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு தேர்தலே நடந்து முடிஞ்சிச்சு. இது எல்லாத்தையுமே நீ எடப்பாடி பதில் சொல்லிட்டார். ரெட்டையில் பற்றி பேசுங்க, ரெட்டையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எல்லாம் இது பண்ணி பார்லிமெண்ட் தேர்தலே நடந்துச்சு. இப்போ வந்துட்டு நீங்கள் எல்லாம் கிளப்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. அதனால் கொஞ்ச நாள் காலாட்டினா தானே, இல்லாட்டி பொண்ணு போய் போய்ச்சிடுவாங்க. அதனால் காலாட்டினே உயிரோட இருக்கிறாங்க. அடுத்து இன்னொருத்தர் இன்றைக்கி விலகி இருக்காருல்ல. ஆமாம், ஓபிஎஸோட மிகப்பெரிய தீவிர ஆதரவாளர் மனோஜ் பாண்டியன் அவர்கள். அவர் வேற ஒரு கட்சிக்கு ட்ரை பண்ணார், கிடைக்கல. அங்கே ஒரு ஓசோன் படலாக இருந்ததுனால உள்ளே போக முடியல. ஓபிஎஸ் கூடாரமே அங்கே ட்ரை பண்ணிச்சு, எங்கே தாவேகலை. ஓசோன் படலமாக இருந்த அண்ணன் புசி ஆனந்த் இருந்ததுனால எதனால வேண்டாம்னு சொல்லியிருப்பாருண்ணே. யார்? புசி ஆனந்த் தானே. அவங்களுக்கு அரசியல் தெரியும். அது பெரிய தகுதியின்மை. அரசியல் தெரியாமல் உள்ள வரணும். சரிண்ணே. புஷி அப்புறம் கற்றுக் கொடுப்பார். தலைமறைவாவது எப்படி, தலைமறைவானாலும் சிக்காமல் இருப்பது எப்படி, சேவ் பண்ணாமல் இருப்பது எப்படி, தலைமையை கவர்வது எப்படி, அது மட்டும் சொல்லி தர மாட்டார். அது அவருக்குரிய கலை. அவர்களுடைய நான் என்னை கவர்வது எப்படி அப்படின்னு. அதனால் இவர்களுக்கெல்லாம் அரசியல் தெரியும். 3 பேருமே பாருங்கள், மனோஜ் பாண்டியன், பிஹெச் பாண்டியன் பையன் லாயர், லீடிங் லாயர். அதனால் தகுதியின்மை. 2வது ஜேசிடி பிரபாகரன். அவர் வந்து வில்லிவாக்கம் எம்ஜிஆர் காலத்துலேருந்து அவர் இருக்கார். எனக்கு தெரிஞ்சு அவர் எம்எல்ஏ இருக்கும்போது மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் கவுன்சிலர் வராரோ இல்லையா, அவர் வந்து உட்காந்துருப்பார். ஆக்சுவலாக சென்னை சிட்டியில் எம்எல்ஏக்கள் உட்காந்து கவனிக்கணும் மன்ற கூட்டத்தை. ஓ சரிண்ணே. இது மரபு. ஒரு எம்எல்ஏ வரமாட்டாங்க. ஜேசிடி பிரபாகரன் வருவார் ரெகுலராக. வைத்தியலிங்கம் டெல்டாவின் முக்கியமான ஆளில் ஒரு ஆள். அவர் நடுவில் ஏடிஎம்கே வரதுக்கு பேச்சுவார்த்தை போச்சு. என்ன காரணம் தெரில. அப்புறம் இதாகல, எடப்பாடி ஒத்துக்கல என்னன்னு தெரில. எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் லிபரலாக இருந்தால் மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகரன், வைத்தியலிங்கம் இதெல்லாம் கொண்டு வந்துட்டு ஓபிஎஸை காலி பண்ணலாம். அது என்னமோ தெரில, ஏதோ நடக்குது. இவர் இங்கே போயிட்டார். வேறு என்ன வழி, வியாபாரம் ஆகணுமே, போயிட்டார். மற்ற 2 பேர் எங்கே போக போகிறாங்கன்னு தெரியாது. இப்போவும் ஏடிஎம்கே அவர்கள் கையில் எடுத்தால் அவரால் இடம் கிடைக்கும், பார்த்துக்கலாம். இவர் இன்றைக்கி சேர்ந்துட்டு வெளியில் வந்து அதிமுக திட்டுறார், எடப்பாடியை திட்டுறார். எப்படி இவங்க போனாங்க பிஜேபி கிட்ட, பொதுக்குழுவை கூட்டி ஒப்புதல் வாங்கினாங்களான்னு கேட்குறாரு. நான் கேட்குறேன், 98 ஜெயலலிதா போகும்போது பொதுக்குழுவை கூட்டு ஒப்புதல் வாங்கினாங்களா? நீங்கள் அப்போ இந்த கேள்வி கேட்டிங்களா, நீங்களோ உங்கள் அப்பாவோ? இல்லாட்டி அதற்கு பிறகு பல நடவடிக்கைகள் நடக்கும் பொழுது ஒப்புதல் வாங்கினாங்களா? இல்லை இப்போ இருக்கிற ஸ்டாலின் அவங்க அப்பா 99 பாஜக கூட போகும்போது பொதுக்குழு கூட்டு ஒப்புதல் வாங்கினாரா? இல்லை மறுபடியும் வேலைக்கு காங்கிரஸ் கூட போகும்போது ஒப்புதல் வாங்கினாரா? இன அழிப்பு கட்சி அந்த டைமில் மிகப்பெரிய அளவில் இன அழிப்பு நடக்கும் பொழுது 2009 பார்லிமெண்ட் தேர்தலில் மீண்டும் இவரோட கூட்டணி வச்சுக்கலாமா? இன அழிப்பில் இவர்கள் கட்சி தான் பெரிய இதாக இருக்குது, நம்ம இலங்கை தமிழர்களுக்காக தமிழின தலைவர்னு இருக்கிறோம், நம்ம வந்து மீண்டும் கூட்டணி வச்சுக்கலாமான்னு பொதுக்குழு கூட்டு ஒப்புதல் வாங்கினாரா? என்ன கதை வாங்கினார்? இந்த செய்தியாளர்னு ஒன்று கூட்டம் தெரியுது பாருங்க. இந்த புரியுதா? அண்ணாமலை திட்டுறது ஒரு வகையில் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். எதுவுமே ஏங்க எந்த கட்சிங்க நீங்கள்? ஓபிஎஸ் கூட தானே பிரச்சனை வந்துட்டு இங்கே வந்துக்கிறீங்க. ஆமாம், ஓபிஎஸ் என்ன பிரச்சனை அது சொல்லுங்க. ஒருத்தன் கேட்கலங்க, பின்னாடி வரான்னு சொல்லிட்டாருன்னா அப்படிதான் நடக்கும். ஸ்டாஃபுங்க சேர்ந்துட்டாங்கல்ல, அதான் பத்மபிரியா மகேந்திரன், அப்புறம் கம்பெனி சிஇஓ ஜாயின் பண்ணிட்டாப்புல. ஏய் நீயா அப்படி இப்போ கூடி சீக்கிரம் அவரும் வந்துடுவார். நீயா அப்படின்ற மாதிரி இதாகும். கம்பெனி முதலாளியும் வந்துடுவார். அதனால் எந்த ரிப்போர்ட்டரும் என்னங்க ஓபிஎஸ் கூட உங்களா பிரச்சனை கேட்க அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன்.
இங்க மைக் போட்டு நிக்கிறானே மனோஜ் பாண்டியனா யாரும் தெரியும். மனோஜ் பாண்டியன் ஆலங்குளம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ. அவன் பார்த்துருப்பான் ஆலங்குளம் தொகுதி அதிமுக இருந்து வேலைக்கு சேர்றாப்புல. சரி சரி, அப்போ எடப்பாடி திட்டலாம் கரெக்டுன்னு. எனக்கு தெரிந்து முன்னணி ரிப்போர்ட்டர்கள் அருமையாக அரசியல் பேசக்கூடியவர்கள் முன்னணி சேனல்ல இருக்கிறாங்க. ஏன் கேட்க மறுக்கிறீர்கள் அஜெண்டா? ஏன்னா நேத்து கூட கோவை அந்த பாலியல் வன்கொடுமை பத்தி பேசாம குடும்ப அரசியல் சொல்லிவிட்டார், ஆட்டம் காணப்படுகிறது அதிமுக. இன்னைக்கு பாத்தீங்களா 2 பேர் கண்டென்ட் கொடுத்துறாங்க, அண்ணாமலை மனோஜ் பாண்டியன். இன்னைக்கு நைட்டு தான், இந்த நைட்டு தான் அதிமுக பலகீனமா. ஏய் ஏற்கனவே வெளியே போனவங்க இருந்தாலும் நாங்கள் அப்படிதான் போடுவோம். அதிமுக பலகீனமாகிறதா, தென் மாவட்டங்களில் பலம் பெறும் திமுக இப்படி உருட்டுவாங்க. இந்த சைடு அண்ணாமலை அது ரொம்ப பேச மாட்டாங்க, அது சைடில் வச்சுக்குவாங்க. ஏன்னா அண்ணாமலை பெரிய ஆள் ஆகக்கூடாது, நெகட்டிவாக கூட ஆகக்கூடாதுன்றது எண்ணம். இன்னொரு விஷயம், இவங்களுக்கு தானே உதவுறாரு. ஆமாம், அதனால மேட்டர்லாம் இவரும் கவர்னரும் பார்த்தீங்கன்னா சில சமயம் கண்டென்ட் கொடுத்துருவாப்ல, திடீர்னு கொடுத்து மேட்டரை திருப்பி விட்டுருவாரு. ஆனால் அவர் இவங்களுக்கு உதவல, அவர் அறியாமல் கண்டென்ட் கொடுப்பாரு. நீ காலையில் அவர் திருவான்மையூரில் வேகமாக போகும்போதே நினச்சேனே, சரி இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை விஷயத்தை காலி பண்ணிடுவார் போல இருக்கு அண்ணாமலை அவர்கள் நினைச்சேன். அதே மாதிரி பண்ணிட்டாரு. அவ்வளோ வேகமாக போயிட்டு இல்லை. அவன் கேட்குறாரு, அந்த ரிப்போர்ட்டர் கேட்குறாருன்னா நான் இப்போ தான் கூட்டத்துக்கு வந்திருக்கேன், நான் அப்புறம் இது பண்ணுறேன் அப்படின்னு. ஏன் அவ்வளோ கோபம் வருது? ஒரு நிமிஷம்னா ஒரு 100 தடவை சொல்லியிருப்பாப்புல, அதுவே ஒரு 100 நிமிஷம் ஆயிருக்கும். ஏன்னா இதை தொடர்ந்து இப்போ இவர் மனோஜ் பாண்டியன் வந்து சேர்ந்துருக்கிறாரு. ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் கோஷ்டி பூசலுக்கு அளவில்லாத மாவட்டம் திமுக. ஆவுடையப்பன் அவர் சபாநாயகர், முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் அவரோட இது வேற அந்த ஆலங்குளம் தொகுதி. இந்த ஆலங்குளம் தொகுதி கடந்த தேர்தலில் வந்து திமுக இழந்ததுக்கு காரணம் அங்கே இருக்கிற கோஷ்டி பூசல். பூங்கோதை அவர்களுக்கு வந்து சீட்டு கொடுக்காம அவர் தம்பிக்கு கொடுத்ததுனால அவங்களே தோக்கடிச்சுதா வந்து இவங்க சொல்லக்கூடிய காலமும் உண்டு. இன்றைக்கு அதே எம்எல்ஏ கொண்டு வந்து வச்சு நம்ம ஆளுக்கு வச்சிருக்காங்க. இந்த கோஷ்டி பூசலை வளர்த்து விடுற மாதிரி தெரியலையா திமுக? அவங்களுக்கு எதை தின்னா பித்தம் தெரியுன்ற மாதிரி இருக்குது. யாரையாவது வர வச்சு பலகீனமாக காமிக்கிறேன்னு. அதுக்கு பலகீனமான ஓபிஎஸ் ஆலியமாக அடிப்பீங்க. தவளை மாதிரி ஆயிட்டார் இப்போ ஓவிஎஸ். இந்த ராமாயணத்தில் ராமர் வந்து தவளையை மிதிச்சிடுவார். அந்த இலங்கைக்கு போகும்போது தவளை ஒன்று ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது தெரியாமல் மிதிச்சிடுவார். அது காயத்தோடு கிடக்கும். ராமர் கேட்பார், குரல் கொடுக்கூடாதா தெரியும் ராமா, மற்றவங்களால துன்பம் வந்தால் ராமான்னு சொல்லுவேன். ராமனே மிதிச்சிட்டா நான் யார் பேரை சொல்லி நான் கேட்பேன். அந்த மாதிரி ஓபிஎஸ் இப்போ மற்றவங்களால துன்பம் வந்தால் ஐயா ஸ்டாலின்வார். ஸ்டாலின்னாலே துன்பம் வந்தால் அவர் என்ன தான் பண்ணுவார்? ஆமாண்ணா, இப்போது எடப்பாடியார் அவர்கள் வந்து செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் பேட்டி கொடுத்தாரு. இன்னைக்கு ஓபிஎஸ்ட்ட இருந்து இவர் பேருக்கு என்ன பேட்டி கொடுப்பாருண்ணே? என்னோட அஜெண்டா பாரா? அந்த ஓபிஎஸும் செங்கோட்டையன் இணைஞ்சது பிடிக்காம இவருங்க வந்துட்டார். அது ஓபிஎஸ் டிடிவியுடன் இணைவதனால் பிடிக்காம வந்துட்டார். அதுதான் சசிகலாவுடன் இணைவதால் பிடிக்காம வந்துட்டார். இல்லை, வேறு அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, கடைசிய திராவிட பெருமையை காப்பாற்றுறதுக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்கிறார், அதுக்காக நான் வந்திருக்கிறேன், மூச்சு காலம் வரைக்கும் இங்கே தான் இருப்பேன்னு வேற சொல்லியிருக்கிறாரு. எழுப்பி கேட்டால் கூட திராவிட தான் சொல்லுவாங்க. திராவிடன்னா என்னன்னு கேட்டால் தெரியாது. திராவிடம். தாவேக்காலை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து பனையூருக்கு வந்து சிபிஐ ஆஃபீஸர்கள் வந்திருக்காங்க. அந்த பஸ்ஸை வந்து சுற்றி பார்த்து அதில் சிசிடிவி விஷயமா பேசியிருக்காங்க. இதுக்கிடையில் வந்து கரூரில் வந்து ராஜ்குமார் என்பவர் வந்து ஒரு தேடப்படும் குற்றவாளி அளவுக்கு சிபிஐயால் தேடப்பட்டாருங்கிற அளவுக்கு நம்ம ஆளுக்கு பரப்பிட்டு இருக்காங்க இன்ஃபர்மேஷன். அது என்ன வந்து ஆதவ அர்ஜுனாவுடைய மேனேஜர். அப்படி இந்த பைத்தியக்காரங்களாம் நான் என்ன சொல்கிறேன்னு தெரில. அவர் வந்து விஜயுடைய உதவியாளரில் ஒரு ஆள், விஜய்க்கு நெருக்கமானவர். எப்படி ஜெகதீஷ் அவருடைய மேனேஜர் இணை பொருளாளரும், அது மாதிரி இந்த ராஜகுமார். ஆனால் இவர்கள் என்னமோ அதிசயமாக இதை கண்டுபிடிச்ச மாதிரி இந்த நக்கீரன் என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. வர காமெடி பீஸாக மாறிக்கிட்டே போகுது அந்த பத்திரிக்கை. அதில் வந்து ராஜகுமாரன் வந்து இது என்னது ஆதவ அர்ஜுன் ஆஃபீஸில் இருக்கார். ஆதவ அர்ஜுனுடைய பிஏ மேனேஜரு அவரு தான் சிசிடிவிலாம் வச்சு என்ன வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க? உள்ளே ஏதாவது கஞ்சா கசிக்கிருந்தாரா விஜய்? எல்லாம் சேர்ந்து கஞ்சா பிடிச்சின்னு இது பண்ணியிருந்தாங்களா? அப்படி இருந்தால் கூட அந்த வழக்குக்கும் கஞ்சா குடிக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லையே. சிபிஐ ஆஃபீஸர் பார்த்து சிரிப்பான், என்னடா இது பேசுறதுக்கு முன்னாடி ஆளுக்கு ஒரு உட்கா எழுத்துன்னு இருக்கிறீங்க, என்னங்கடா நீங்கள், அவ்வளோதானே? இல்லை திரிஷா உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன இப்போ அதுக்கு திரிஷா வந்து ஸ்டேரிங் திருப்பி விட்டாங்களா? என்ன பேச்சுன்னு இவனுங்க உக்காந்துக்கிட்டு இவனுங்க பத்திரிகையாளன்ற போர்வையில் இந்த கிளப்புற இந்த விஷயம் இருக்குல்ல, இது எல்லாமே காமெடியாக மாறிக்கிட்டு இருக்குது. இதுக்கு வந்து மரண கொடுக்குது அந்த வாரியர்ஸும். ஆனாலும் இவர்கள் இது ஓடுது. அவங்க ஆளே அப்படி தானே. அவரு மூத்த பத்திரிகையாளர் கெட்ட வார்த்தையில் பேசுவார், திட்டுவார், அவளுங்க இவளுங்கன்னுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் ஜர்னலிசத்துக்கு அவங்க தான் மூத்த பத்திரிகையாளர், அவங்க தான். கூட ஒருத்தர் பாவம் புதுசாக ஒருத்தர் சேர்ந்திருக்காரு, எல்லாராலும் மதிக்கப்பட்டவர், இன்று மதிப்பிலிருந்து போய்கொண்டு இருக்கிறார், நின்றுட்டு இருக்காரு. இது நேற்று அந்த அலுவலகத்துக்கு வந்ததுக்கு எப்படி நீங்கள் ஆளுக்க உள்ளே விட்டாங்க? புசி அவர்களுக்கு தெரியாமல் போயிடுச்சா?
யாருக்கும் அந்த கேட்டு திறக்காதது இந்த சிபிஐக்கு மட்டும் எப்படின்னு திறந்துச்சு அது கேட்டு? சிபிஐன்னு புஷி எகிரிட்டு இருப்பாரு. அண்ணா ஒரு விஷயம்னா அதை வந்துடுறேன்னு அப்படின்ட்டு காரை எடுத்துட்டு சுருன்னு இப்படி ஓடி இருப்பாரு. அப்புறம் வந்திருப்பான். அதுலேயுமே நிர்மல்குமார் அவர்கள்ட்ட நம்ம பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி, விஜய் அவர்களுக்கு சம்மன் கொடுத்தார்களா, விஜய் அவர்களை கைது செய்ய விஜய் வந்திருக்காரு. கைது செய்வார்களா? என்னண்ணே இது? அவ்வளோதான் அறிவு. இது மனோஜ் பாண்டியன்ட்ட வந்துக்கிட்டு என்னங்க ஓபிஎஸ்க்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க மாட்டாங்க. சம்மன் விசாரிக்க வந்த அதிகாரிகள்ட்ட அவர் சொல்கிறார். அவர் ஏங்க அந்த சம்மந்தமாக ஒரு மணி நேரம் இந்த இதெல்லாம் சம்மந்தமாக கேட்டாங்க, விசாரிச்சாங்க, சம்மன் கிடையாதுங்கன்றாரு. ஆனாலும் சம்மனா? விஜய் கைது செய்யப்படுவாரா? அதுவா? விஜய் கைது செய்யப்படுறான்னு முடிவெடுத்தா அது நிர்மல்குமாருக்கு தெரியும், சிபிஐ ஆஃபீஸருக்கு தானே தெரியும். இதில் எங்கேருந்து கைது வரும்? இதுதான் பிரச்சனை. கண்டிப்பாக. மிக்க நன்றி. நான் உங்கள் நேரத்தை கண்டிப்பாக